யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். இன்று நாம் காண உள்ளது 2025ஆம் ஆண்டு குரு பகவான் பயிற்சி மேஷ ராசிக்கு எப்படி இருக்க போகிறது என்பதை காண உள்ளோம். மேஷ ராசி அன்பர்களே, உங்கள் ராசிக்கு மே மாதம் 11/5/2025 அன்று குரு பகவான் ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சி அடைகிறார். அங்கு சென்று குரு பகவான் இருந்து உங்கள் ராசிக்கு 11ஆம் இடம் பார்ப்பது ஒரு அற்புதமான யோகங்களை அள்ளி அள்ளி தரப்போகிறது. பொதுவாக குரு பகவான் இருக்கின்ற இடத்தை விட பார்க்கின்ற பார்வைகளுக்கு அற்புதமான யோகங்களை வாரி வாரி வழங்குவார் என்பது பொது விதி. குரு பார்வைக்கு பலம், சனி பகவான் பார்வை பாழ் என்று கூறுவார்கள். அத்தனை சிறப்பு பெற்ற இந்த குரு பகவானின் பார்வை உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்தில் பதிவது அற்புதமான ஒரு யோகம். ஏனென்றால் 11ஆம் இடத்திலே சனி பகவான் வீட்டு இருக்கிறார், அங்கு ராகு பகவானும் வீட்டு இருக்கிறார். இந்த ராகு பகவானையும் சனி பகவானையும் குருவின் பார்வை 9ஆம் பார்வையாக மேஷ ராசிக்கு 11ஆம் இடத்தை பார்ப்பதனால் அரசியலில் உயர் பதவி கிடைக்கும், அரசாங்கத்தில் உயர் பதவி கிடைக்கும். நீண்ட நாள் தடைப்பட்ட காரியங்கள் அனைத்தும் தள்ளி போகாமல் வெற்றி மேல் வெற்றி வந்து சேரப்போகின்ற ஒரு காலமாக அமைகிறது. கொடுக்கல் வாங்கலில் இருந்த சிறு தடைகள் விலகி நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் ஒரு லாபம். பொதுவாக 11ஆம் இடம் என்பது லாபஸ்தான். லாபம் என்ன? வாகனம் வாங்குதல், வீடு கட்டுதல், திருமணப்பேறு, புத்திர சந்தான பாக்கியம், இன்னும் இப்படி பல பல மூதாதைகள் சொத்து கிடைப்பது. நீங்கள் ஒரு உயர் பதவியில் ஒன்று அமர வைக்கப் போகின்றது இந்த குருவின் பார்வை. ஏனென்றால் யோகாதிபதியான யோகக்காரகன் ராகுவும் அங்கு உட்கார்ந்திருக்கிறார். அதே சமயம் 11 கூடிய கிரகம் சனி பகவானும் 11 ஆட்சி பலம் பெற்றிருக்கிற உங்கள் மேச ராசிக்கு 11ஆம் இடத்தில் குருவின் பார்வை சிறப்பான ஒரு யோகங்கள். வீடு கட்டுதல் மட்டுமல்ல, வெளிநாட்டில் சென்று சம்பாதிப்பதும். நீண்ட நாட்களாக உங்களிடம் போட்டியிட்டு நீங்கள் தோல்வியை தழுவி வந்தீர்கள் இல்லையா? இப்போது அத்தனையும் நீங்கி அவர்களை விட்டு அதாவது நீங்கள் என்ன எதிர்பார்த்து போட்டியிட்டீர்களோ அதை வெற்றி பெற்று உயர் பதவியில் அமர்க்க வைக்கின்ற போகின்ற காலம் வந்துட்டு 11ஆம் இடம் பதவி கொடுக்கின்ற இடமாகிறது. இந்த பதவிக்கான இடத்திலே குருவின் பார்வை பதிவது சிறப்பான ஒன்றாக அமையும். மேலும் உங்கள் ராசிக்கு குருவின் பார்வை மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி, துலாம் 7ஆம் இடம், அதை மேச ராசிக்கு 7ஆம் இடத்தை பார்ப்பதனால் திருமண தடை விலகி நல்ல தகுந்த உங்கள் தகுதிக்கேற்ற வரன் கிடைக்கும். மேலும் கூட்டாளிகள் தொழிலோ கூட்டு தொழில் நல்ல ஒரு லாபத்தை தரும். வாகன சம்பந்தப்பட்டதும், ஐடி துறையில் உள்ளவர்களுக்கும், கலை சம்பந்தப்பட்டதும், எலக்ட்ரானிக் சம்பந்தப்பட்டதும், இன்னும் பல துறையில் உள்ளவர்களுக்கு, கட்டுமான துறையில் உள்ளவர்களுக்கும், ரியல் எஸ்டேட் செய்பவர்களுக்கும், பூமி சார்ந்து இதுபோல் உள்ளதற்கு நல்ல ஒரு யோகம். மேலும் 11ஆம் இடத்தை குருவின் பார்வை பதிவதனால் லாட்டரி சீட்டு என்று கூறு, அது தமிழ்நாட்டில் லாட்டரி சீட்டு கிடையாது. இதுபோல் நல்ல புதையல் யோகங்கள், திடீர் அதிர்ஷ்டம் உங்களை வந்து வாரி வாரி கொடுக்க போகிறது. கடனிலிருந்து வெளிவரப் போகின்றார்கள். நீண்ட நாள் கடப்பட்டு இந்த கடன்கள் தீரும். உங்களுக்கு சேர வேண்டிய பணங்கள் வந்து சேரும். பணம் பல வழியில் வந்து உங்களை பெரிய கோட்டீஸ்வரராகின்ற ஒரு யோகத்தை தரும். புத்தம் புது வாகனத்தை வாங்கி தரப்போகிறது. மேலும் உங்கள் ராசிக்கு குருவின் பார்வை மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி, துலாம், விருச்சிகம், தனுசு 9ஆம் இடத்தை பார்ப்பதனால் பாக்கியம். பிதாவின் சொத்து கிடைக்கும். பிதாவுக்கு உடல் ஆரோக்கியம் மேன்மை தரும். நீண்ட நாட்களாக இருந்த தடங்கள் விலகி நல்ல ஒரு முன்னேற்றம் வரும். நீண்ட நாட்களாக உங்கள் தாத்தா சொத்து, பாட்டி சொத்து இதுபோல் கிடைக்க வேண்டியது அது உங்களுக்கு வந்து சேரப்போகின்ற ஒரு காலமாக இருக்குது. மனைவி ஸ்தானமான 7ஆம் இடத்தை பார்ப்பதனால் உங்களுக்கு மனைவி வழி மூலமாக சொத்து கிடைக்க போகிறது. நீண்ட நாட்களாக உங்களுக்கு வேலை தேடியவர்களுக்கு அருமையான ஒரு வேலை கிடைக்க போகிறது. நீண்ட நாட்களாக அரியர் செய்து பாஸ் பண்ணியிருந்தால் ப்ரமோஷன் கிடைக்கல, அதை எழுதி நல்ல முறையில் ப்ரமோஷன் பெற்று உயர் பதவியில் வைக்கப் போகின்றார்கள். அரசாங்கத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் உண்டு. மேஷ ராசி அன்பர்களே, உங்களுக்கு வந்து வீரர்கள் செயல் புரிவது நல்ல ஒரு ஆற்றல். அதே போல் எதை கெடுத்தாலும் ஊருக்கு பிரச்சனையாலும் சரி முன்னின்று அதை தீர்த்து வைப்பதில் வல்லவராக நீங்கள் திகழ்கிறீர்கள். அதே சமயம் கூப்பிடுவதற்கு முன்பே அவங்களுக்கு சென்று ஓடோடி சென்று உதவி செய்யும் கருணை உள்ளம் கொண்டவர்கள் நீங்கள் தான். இத்தனை சிறப்பு பெற்ற மேஷ ராசிக்கு குருவின் பார்வை 7ஆம் இடத்திற்கும் 9ஆம் இடத்திற்கும் நல்ல ஒரு 11ஆம் இட லாபஸ்தானத்துக்கு கிடைப்பது நல்ல ஒரு கோட்டீஸ்வர யோகம் என்று தான் இதை கூற வேண்டும். நீண்ட நாட்களாக நீங்கள் எந்த ஒரு பதவியில் இல்லை என்றால் இந்த பதவி உங்களை வந்து சேரப்போகிறது. அரசாங்கத்தின் நல்ல ஒரு பதவி. எதிரி உங்களை கண்டு ஓடுவார்கள். வழக்கு உங்களுக்கு சாதகமாக ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தில் வரும். பிரிந்த குடும்பம் ஒன்று சேரும். உறவினரிடம் இருந்த கருத்து வேறுபாடுகள் விலகி உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் நல்ல ஒரு ஆதாயத்தையும் தரப்போகின்ற ஒரு காலமாக அமைகிறது. 11ஆம் இடத்துக்கு குருவின் பார்வை பதவி ராஜ்யம் என்றால் 11ஆம் இடம்தான். அந்த இடத்திலே ராகுவும் சனியும் அமர்ந்திருக்க குருவின் பார்வை கோடி நன்மை தரப்போகிறது. இது உங்களுக்கு கோட்டீஸ்வர யோகம் மட்டுமல்ல, புகழோடு மட்டுமல்ல, பொன்பொருளோடு மட்டுமல்ல, நல்ல ஒரு புத்திர சந்தான பாக்கியம் கிடைக்க போகிறது. நல்ல திருமணம் நடக்க போகிறது. வீடு கட்டி குடியேறப் போகின்றார்கள். வெளிநாட்டில் சென்று பல லட்சங்களை சம்பாதிக்கின்ற ஒரு யோகமாக அமைகிறது.
புதிய பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறவர்கள், ஒன்றுக்கும் மேற்பட்ட தொழில் செய்து நல்ல பல லாபங்கள் வந்து ஒரு பெரிய கோட்டீஸ்வரராவது மட்டுமல்ல, அரசாங்கத்திலும் சரி அரசியல் உயர் பதவியில் வந்து அமரப் போகிறார்கள். இப்போது பதவி தருகின்ற காலத்திலும் அந்த இடத்தில் இரு பாவகர்கள் அமர்ந்து முழு சுபகரமான குரு பார்ப்பது மேஷ ராசிக்கு கோடிக்கணக்கில் மட்டுமல்ல, குபேர சம்பத்துகளை அள்ளி அள்ளி தரப்போகிறது. அஷ்டலட்சுமி ஐஸ்வர்யம் கிடைக்க போகின்றது. உங்களுக்கு பதவி நிச்சயமாக கிடைக்க போகிறது. யூடியூப் நேயர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேஷ ராசிக்கு கோட்டீஸ்வர யோகம் கேரண்டி.